அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் பாடத்தில் நாங்கள் இன்றைக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு சப்ஜெக்ட் செக் பாக்ஸ் ஒன்று எப்படி கிரியேட் பண்ணுறது, அதே போல் ரேடியோ பட்டன் ஒன்று எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். செக் பாக்ஸ் அண்ட் ரேடியோ பட்டன் ஒன்று எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதலாவது நாங்கள் எக்ஸல் எடுப்போம். எக்ஸல் இந்த ரிப்பனில் இந்த ஓரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹோம், இன்சர்ட், பேஜ் லேஅவுட் இந்த மாதிரி சில டேப்ஸ் சொல்லிக்குது. இந்த டேப்பில் வந்து எனக்கு இன்னொரு இம்பார்ட்டண்டான ஒரு டேப் ஒன்று தேவை. ஸோ அந்த டேப்பை எடுக்கிறதுக்காக வேண்டி நான் ஆஃபீஸ் பட்டனை கிளிக் பண்ணி அதில் எக்ஸல் ஆப்ஷன்றதுக்கு போகிறேன். எக்ஸல் ஆப்ஷன் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டெவலப்பர்ன்ற ஒரு டேப் ஒன்று இருக்குது. எங்களுக்கு இந்த டெவலப்பர் டேப் தான் இப்போ தேவை. இதில் டெவலப்பர்ன்றது இல்லை. ஸோ டெவலப்பர் டேப் இந்த ரிப்பன், ஷோ டெவலப்பர் டேப் இந்த ரிப்பன்றதை டிக் பண்ணிட்டு நான் ஓகே கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் டெவலப்பர் டேப் ஒன்று அப்ளையாக இருக்கும். ஸோ வளமையாக இருக்கக்கூடிய இந்த டேப்ஸோட டெவலப்பர் டேப்ஸ் இருக்கும். எனக்கு தேவையான வேர்ட்ஸோட நான் இப்போ நான் டைப் பண்ணுறேன். டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் ஸ்டடீஸ், அதே போல் கிராஃபிக் டிசைனிங், வெப் டிசைனிங், இந்த 3 ஆப்ஷன் போட்டிக்கிறேன். இந்த 3க்கும் எனக்கு செக் பாக்ஸ் ஒன்று தேவை. ஸோ தேவையான இடத்த கிளிக் பண்ணிவிட்டு இந்த டெவலப்பர் டேப்பில் இன்சர்ட் செக் பாக்ஸ் இந்த இடத்துல காட்டப்பட்டிருக்கும். செக் பாக்ஸ் ஒன்று எடுத்து எனக்கு தேவையான மாதிரி நான் ட்ரா பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி எங்களுக்கு தேவையான செக் பாக்ஸை ட்ரா பண்ணிடும். உங்களுக்கு எத்தனை செக் பாக்ஸ் வேண்டாலும் இந்த மாதிரி இன்சர்ட் செக் பாக்ஸ் மூலமாக எடுக்கணும். இந்த மாதிரி ட்ரா பண்ணிட்டுனாங்க. இப்போ நான் கிளிக் பண்ணேன்னு சொன்னேன். இந்த இடத்துக்கு போகிற நேரம் பாருங்கள் செக்ஸ் ஆக்டிவ் ஆகும். செக் பாக்ஸுக்கு நாங்கள் மல்டிபிள் செலெக்ஷன் சொல்லலும், அதாவது ஒரே அடியில் ஒன்றுக்கு மேற்பட்ட செலெக்ஷன். எனக்கு இந்த 3 கோர்ஸையும் வேணும்டா ஒரே அடியில் செலக்ட் பண்ணிடும். டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் ஸ்டடீஸ், கிராஃபிக் டிசைனிங், வெப் டிசைன், இந்த மாதிரி 3ஐயும் செலக்ட் பண்ணிடும். எனவே இதை நாங்கள் மல்டிபிள் செலெக்ஷன் சொல்லலும் செக் பாக்ஸ். ஓகே, இதே போல் நாங்கள் எப்படி ரேடியோ பட்டன் ஒன்று செய்கிறோன்னு பார்ப்போம். இந்த இடத்துல நான் வேர்ட் எக்ஸல் பவர் பாயிண்ட் டைப் பண்ணிக்கிறேன். எனக்கு ஒரு ரேடியோ பட்டன் ஒன்று வர வேண்டிய இடத்துல அதே மெத்தடில் டெவலப்பரில் இன்சர்ட் ரேடியோ பட்டன் இந்த இடத்துல இருக்குது. ஸோ ரேடியோ பட்டன் ஒன்று நான் ட்ரா பண்ணுறேன். இதே மாதிரி நான் 3 ரேடியோ பட்டனை ட்ரா பண்ணுறேன். பட் இந்த ரேடியோ பட்டன்றது வந்து மல்டிபிள் செலெக்ஷன் இல்லை, சிங்கிள் செலெக்ஷன். இப்போ இந்த டிசைனை நான் ரிமூவ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரேடியோ பட்டன் வந்திருக்கும். இதில் ஏதாவது ஒன்றுக்கு மட்டும்தான் எங்களுக்கு செலக்ட் பண்ணிடும். உங்களுக்கு கவனிக்கலும் நான் வேர்டை கிளிக் பண்ணினேன்னு சொன்னால் அடுத்தது இல்லாமல் போய்ட்டும். எக்ஸலுக்கு வந்தால் வேர்டு இல்லாமல் போகும். ஸோ ரேடியோ பட்டன் நாங்கள் யூஸ் பண்ணுறது ஏதாவது சிங்கிள் செலெக்ஷனுக்கு மட்டும்தான் நாங்கள் ரேடியோ பட்டன் யூஸ் பண்ணுவோம். அதே போல் செக் பாக்ஸ்ன்றது வந்து மல்டிபிள் செலெக்ஷனுக்கு எங்களுக்கு யூஸ் பண்ணிடும். இன்னும் இதே போல் இந்த டெவலப்பர் டேப்ஸில் இன்சர்ட் மூலமாக நிறைய டிசைன்ஸ் இருக்குது, நிறைய ஆப்ஷன்ஸ். பட் இந்த ஆப்ஷன்களை நாங்கள் யூஸ் பண்ணும்போது எங்களுக்கு விஷுவல் பேசிக்ன்ற ஒரு கோடிங் தேவைப்படும். இது டபுள் கிளிக் பண்ணால் உங்களுக்கு விளங்கும். விஷுவல் பேசிக்ன்ற ஒரு கோடிங் ஒன்றாகும். விஷுவல் பேசிக் கோடிங் படித்தோம்னு சொன்னால் இதை விட மேலதிகமான எக்ஸல்ல நிறைய ஒர்க்குகள் செஞ்சு கொள்ளும். இன்ஷால்லா விஷுவல் பேசிக்ன்ற பாடத்தையும் நாங்கள் எதிர்வரும் லெசன் சொல்ல பார்ப்போம். விஷுவல் பேசிக்கும் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு லாங்குவேஜ் உண்டு. அதே போல் நாங்கள் இதில் இருக்கக்கூடிய மற்ற டிசைன் எப்படி ட்ரா பண்ணுறது, எப்படி விஷுவல் பேசிக்கை அப்ளை பண்ணுறதுன்றதை எதிர்வரக்கூடிய லெசன்ஸில் பார்ப்போம். இன்றைக்கு நாங்கள் மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் எப்படி ஒரு செக் பாக்ஸ் ஒன்றும் ரேடியோ பட்டன் ஒன்றும் சிம்பிளாக போட்டு பார்த்தோம். இதே போல் இம்பார்ட்டண்டான இன்னொரு லெசனில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களோட கமெண்ட்களை இதில் போடுங்க. அப்போ தான் எங்களுக்கு அடுத்து வரக்கூடிய லெசன்ஸில் உங்களுக்கு தேவையான சப்ஜெக்டை எங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். நிறைய பேர் கிராஃபிக்ஸும் கேட்குறாங்க, எக்ஸல், இது மாதிரி நிறைய சப்ஜெக்ட் கேட்குறாங்க. கமெண்ட் மூலமாக உங்களோட சஜஷன்களை போடுங்க. அதே போல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதில் பயன்படுறதுக்கு ஷேர் பண்ணுங்கள்.